ஹலோ ஆல். நம்ம குரூப் 2A மெயின்ஸ் ரீசனிங் சீரிஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பசில் டெஸ்ட். இதில் டோட்டலாக நமக்கு 7 டைப்ஸ் இருக்குங்க. கிளாசிஃபிகேஷன், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு 7 டைப்ஸ் இருக்குது. நம்ம இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைப் கிளாசிஃபிகேஷன் வந்துட்டு பார்க்கலாம். இதில் நமக்கு ப்ராப்ளம் எப்படி கேட்பாங்கன்னா, சர்டைன் திங்ஸ் வந்துட்டு கொடுத்துருவாங்கங்க. அது ஒன்னொன்றுமே ஒரு குரூப்பில் சேர்ந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்க கொடுத்துருக்க க்ளூவை வச்சு எந்த பர்சன் ஆர் எந்த திங் வந்து எந்த குரூப்பில் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த க்ளூ வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தென் ஃபைனலாக அவங்க கேட்டிருக்க கொஸ்டினுக்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ணால் போதும். ஸோ இப்போ ப்ராப்ளம் பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. B and D are good in dramatics and computer science. A and B are good in computer science and physics. A, D, C are good in physics and history. C and A are good in physics and mathematics. D and E are good in history and dramatics. நமக்கு என்னங்க கொடுத்துருக்காங்க? 5 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 5 பர்சன்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. அவங்க எதுலலாம் ஃபெமிலியராக இருக்காங்கன்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஸ்டேட்மெண்ட் மட்டும் ரீட் பண்ணி ஆன்சர் போடுறதுன்றது நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க. ஒரு டேபிள் ஒன்று ட்ரா பண்ணுவோமா? 5% தானே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 5% இண்டிவிஜுவலாக எழுதுங்க. சி, டி, இ. தென் அவங்க என்னெல்லாம் சப்ஜெக்டில் ஃபெமிலியராக இருக்காங்களோ அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இங்கே சைடில் எழுதுங்க. ஃபர்ஸ்ட்டு ட்ராமேட்டிக்ஸ் தானேங்க. ஸோ ட்ராமேட்டிக்ஸ். தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கா? கம்ப்யூட்டர் சயின்ஸ். அகைன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, ஸோ அது விட்டுருங்க. தென் ஃபிசிக்ஸ் இருக்கா? அடுத்தது தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஃபிசிக்ஸ், ஹிஸ்ட்ரி இருக்குங்க. ஃபிசிக்ஸ் ஆல்ரெடி எழுதியாச்சு, ஸோ ஹிஸ்ட்ரி எழுதலாமா? ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபிசிக்ஸ், மேக்ஸ் இருக்குங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபிசிக்ஸ் எழுதியாச்சு, ஸோ மேத்தமேட்டிக்ஸ் எழுதுவோமா? தென் ஃபைனலாக ஹிஸ்ட்ரி, ட்ராமேட்டிக்ஸ் தான் இருக்குது. ஆல்ரெடி நம்ம ரெண்டுமே நோட் பண்ணியாச்சு. இப்போது இவங்க எதுலலாம் ஃபெமிலியராக இருக்காங்களோ அந்த பர்சன் எந்த இடத்துல இருக்காங்களோ அவங்களுக்கு அங்கே ஒரு டிக் சிம்பிள் கொடுங்க. இப்போ ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்க? பி அண்ட் டி ஆர் குட் இன் ட்ராமேட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸா? ஸோ இங்கே யாரை பற்றி பேசுகிறாங்க? பியை பற்றியும் தென் இயை பற்றியும் பேசுகிறாங்க. அவங்க எதுலங்க ஃபெமிலியராக இருக்காங்க? ட்ராமேட்டிக்ஸ்லேயும் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ நமக்கு பி இங்கே இருக்காங்க, ட்ராமேட்டிக்ஸ் இங்கே இருக்கா? ஸோ இங்கே ஒரு டிக் பண்ணலாமா? தென் இ பற்றி பேசுகிறாங்களா? ஸோ இ எதுலங்க ஃபெமிலியராக இருக்கார்? அவருமே ட்ராமேட்டிக்ஸில் தான். ஸோ இங்கே ஒரு டிக் பண்ணலாமா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? 2 பேருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயுமே ஃபெமிலியராக இருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் நமக்கு இங்கே இருக்குது. ஸோ இங்கே ஒரு டிக் பண்ணலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கம்ப்ளீட் ஆயாச்சு. செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஏ அண்ட் பி ஆர் குட் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ். ஏ இங்கே இருக்காரு, தென் பி இங்கே இருக்காங்களா? ஸோ 2 பேருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஃபிசிக்ஸில் ஃபெமிலியராக இருக்காங்க. ஸோ பார்ப்போமா? ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எங்கே இருக்குது? இங்கே. தென் ஏ இங்கே இருக்காங்களா? ஸோ இங்கே ஒரு டிக் பண்ணுவோமா? அண்ட் அடுத்து என்ன சொல்கிறாங்க? ஃபிசிக்ஸ்லேயுமே ஏ ஃபெமிலியராக இருக்கார். ஸோ ஃபிசிக்ஸ் இங்கே இருக்குது, இங்கே ஒரு டிக் பண்ணலாமா? தென் பி பாருங்கள், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ்னு சொல்லியிருக்காங்களா? ஆல்ரெடி நம்ம பிக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸில் டிக் பண்ணியாச்சு. அடுத்து என்ன சொல்கிறாங்க? ஃபிசிக்ஸ் தானே சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபிசிக்ஸ் இங்கே இருக்குது, தென் பி வந்து இங்கே வருவாரா? ஸோ டிக் பண்ணியாச்சா? இப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் போவோமா? பாருங்கள், ஏடிசி ஆர் குட் இன் ஃபிசிக்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி. எதில் வந்துட்டு குட்டாக இருக்காங்க? ஃபிசிக்ஸ்லையும் ஹிஸ்ட்ரிலையும். ஸோ ஏ ஃபஸ்ட் இங்கே இருக்காங்களாங்க, அவங்களுக்கு ஆல்ரெடி நம்ம ஃபிசிக்ஸில் டிக் பண்ணியாச்சு. ஸோ ஹிஸ்ட்ரியில் மட்டும் டிக் பண்ணிங்கன்னா போதும். தென் டி இருக்காங்களா? ஸோ டி வந்து ஃபிசிக்ஸ்லையும் ஹிஸ்ட்ரிலையும் குட்டாக இருக்காங்க. ஸோ டி இங்கே இருக்காங்க, ஃபிசிக்ஸ் இங்கே இருக்காங்க, தேர்ட் ரோ தானே. ஸோ இங்கே ஒரு டிக் பண்ணுவோமா? அடுத்து ஹிஸ்ட்ரியா? இப்போ டி கம்ப்ளீட் பண்ணியாச்சா? தென் சி பற்றி என்ன சொல்கிறாங்க? ஃபிசிக்ஸ்லையும் ஹிஸ்ட்ரிலையும் ஃபெமிலியராக இருக்காங்க. ஸோ சி இங்கே இருக்காங்க, ஃபிசிக்ஸ் இங்கே இருக்காங்க. ஸோ இங்கே ஒரு டிக் பண்ணலாமா? தென் ஹிஸ்ட்ரி பற்றி பேசுகிறாங்களா? ஸோ ஹிஸ்ட்ரி நமக்கு 4th ரோவில் வருமா? இப்போ நம்ம தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து என்னங்க சொல்கிறாங்க? சி அண்ட் ஏ ஆர் குட் இன் ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ். ஸோ சி எங்கே இருக்கார்? இங்கே இருக்கார். ஃபிசிக்ஸ்லையும் மேத்தமேட்டிக்ஸ்லையும் ஃபெமிலியராக இருக்கார். ஸோ ஃபிசிக்ஸு ஆல்ரெடி நம்ம டிக் பண்ணியாச்சுங்க. தென் மேத்தமேட்டிக்ஸ் நமக்கு 5th ரோவாக இருக்குது. ஸோ டிக் பண்ணியாச்சு. அடுத்தது ஏ பற்றி பேசுகிறாங்க. ஸோ ஏ வந்து ஃபிசிக்ஸ்லையும் மேக்ஸ்லையும் ஃபெமிலியராக இருக்காங்களா? ஸோ ஏ இஸ் குட் அட் ஃபிசிக்ஸ், மேக்ஸ்னால் ஆல்ரெடி நம்ம ஃபிசிக்ஸில் டிக் பண்ணியாச்சு. ஸோ மேத்தமேட்டிக்ஸ் நம்ம டிக் பண்ணால் போதுமா? தென் ஃபைனலாக 5th ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். டி அண்ட் டி ஆர் குட் இன் ஹிஸ்ட்ரி அண்ட் ட்ராமேட்டிக்ஸ். ஸோ ஹிஸ்ட்ரி அண்ட் ட்ராமேட்டிக்ஸில் யார் வந்து குட்டாக இருக்கா? டியும் ஈயும். ஃபர்ஸ்ட்டு டி எடுத்துக்கலாமா? ஹிஸ்ட்ரி ஆல்ரெடி நம்ம டிக் பண்ணியாச்சு. இப்போது ட்ராமேட்டிக்ஸில் மட்டும் டிக் பண்ணால் போதுமா? தென் இ எதில் குட்டாக இருக்கார்? ஹிஸ்ட்ரிலையும் ட்ராமேட்டிக்ஸ்லையும். ட்ராமேட்டிக்ஸில் டிக் பண்ணியாச்சு. தென் பேலன்ஸ் இருக்கிறது நமக்கு ஹிஸ்ட்ரி மட்டும் தானே. ஹிஸ்ட்ரி நமக்கு 4th ரோவில் இருக்கா? இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சா? ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்குன்றதுக்காக நமக்கு பேலன்ஸ் இருக்குல்லங்க, அதெல்லாமே நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். இப்போது அவங்க கொடுத்துருக்க அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம ஒரு பர்சனையுமே இண்டிவிஜுவலாக அவங்க எல்லாருமே எதில் குட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம செப்பரேட் பண்ணியாச்சு. இப்போ கொஸ்டின் பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஹூ இஸ் குட் இன் ஃபிசிக்ஸ், ஹிஸ்ட்ரி அண்ட் ட்ராமேட்டிக்ஸ்? எந்த பர்சன்
ஃபிசிக்ஸ், ஹிஸ்ட்ரி, ட்ராமாட்டிக்ஸ் மூணுலேயுமே குட்டாக இருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபிசிக்ஸ் இங்கே இருக்குது, ஹிஸ்ட்ரி, தென் ட்ராமாட்டிக்ஸ் இங்கே இருக்குங்களா, மூணுலேயுமே யாருங்க குட்டாக இருக்கா பாருங்கள். ஏ வந்து ட்ராமாட்டிக்ஸில் இல்லை, ஸோ ஆப்ஷன் ஏ நமக்கு வருமா, வராது. தென் பி செக் பண்ணுவோமா, பி வந்து ட்ராமாட்டிக்ஸில் குட்டாக தான் இருக்கார். ஃபிசிக்ஸ் ஹிஸ்ட்ரின்னு பார்க்கும்போது அவர் ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு குட்டாக இல்லை, ஸோ பியும் வரமாட்டார். தென் சி செக் பண்ணுவோமா, ஆப்ஷன் சி பாருங்கள், அதில் நமக்கு டி கொடுத்துருக்காங்க. டி பாருங்கள், ட்ராமாட்டிக்ஸில் குட்டாக இருக்கார், தென் ஃபிசிக்ஸ்லையும் ஹிஸ்ட்ரிலையுமே குட்டாக இருக்கார். பாருங்கள், டி, ட்ராமாட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், ஹிஸ்ட்ரி மூணுலேயுமே அவர் எப்படி தான் இருக்கார், குட்டாக தானே இருக்கார். ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். இ செக் பண்ணிங்க அப்படின்னா இ வந்து நமக்கு ஃபிசிக்ஸில் குட்டாக இல்லை, ஸோ ஆப்ஷன் இ, அதாவது டி அப்படின்ற பர்சன் நமக்கு வரமாட்டார். இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். செகண்ட் கொஸ்டின் என்னங்க சொல்லியிருக்காங்க, ஹூ இஸ் குட் இன் ஃபிசிக்ஸ், ஹிஸ்ட்ரி, மேக்ஸ் பட் நாட் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். என்ன கேட்டிருக்காங்க, யார் ஃபிசிக்ஸ், ஹிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸில் குட்டாக இருக்காங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸில் குட்டாக இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. செக் பண்ணுவோமா, என்ன கொடுத்துருந்தாங்க, ஃபிசிக்ஸ், ஹிஸ்ட்ரி, மேக்ஸில் குட்டாக இருக்கணும், கம்ப்யூட்டர் சயின்ஸில் குட்டாக இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. செக் பண்ணுங்கள், ஃபிசிக்ஸ் எங்கெங்க இருக்குது, இங்கே இருக்குது, ஹிஸ்ட்ரி, மேக்ஸ். ஸோ இங்கே இந்த 3 ரோ செக் பண்ணால் போதுமா. பாருங்கள், 3 ரோலையுமே ஏவும் சியும் ஃபெமிலியராக தான் இருக்காங்க. பட் சிஎஸில் யார் குட்டாக இல்லைன்னு ஒரு கண்டிஷன் இருக்குல்ல. பாருங்கள், சிஎஸில் ஏ எப்படி தான் இருக்கார், குட்டாக தான் இருக்கார். யார் குட்டாக இல்லை, சி தானே இல்லை. கிளியராக இருக்குங்களா. நம்ம கேட்டிருக்க கொஸ்டின் வந்து ஃபிசிக்ஸ், ஹிஸ்ட்ரி, மேக்ஸில் யார் குட்டாக இருக்கா, அந்த பர்சன் சிஎஸில் குட்டாக இருக்கக்கூடாது. ஸோ அப்படி பார்த்தோன்னா பாருங்கள், இந்த கண்டிஷன் அப்படியே சிக்கு தானே சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ நமக்கு சி எங்கே இருக்கார், ஆப்ஷன் சியில் தான் இருக்கார். ஓகேங்களா, கிளியராக இருக்குங்களா. இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்கள், தேர்ட் சம் என்ன கேட்டிருக்காங்க, ஹூ இஸ் குட் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி அண்ட் ட்ராமாட்டிக்ஸ். யார் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லையும் ஹிஸ்ட்ரிலையும் ட்ராமாட்டிக்ஸ்லையும் குட்டாக இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. செக் பண்ணுவோமா, பாருங்கள், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, ட்ராமாட்டிக்ஸா. ஸோ கொஸ்டினை கேட்டிருந்தாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, ட்ராமாட்டிக்ஸில் குட்டாக இருக்கணும். செக் பண்ணுவோமா, செக் பண்ணுங்கள். கம்ப்யூட்டர் சயின்ஸ் நமக்கு இங்கே இருக்குது, தென் ஹிஸ்ட்ரி, ட்ராமாட்டிக்ஸ் இங்கே இருக்குது. பாருங்கள், ட்ராமாட்டிக்ஸில் நமக்கு ஏவும் சியும் இல்லைங்க. ஸோ ஏவும் சியும் ட்ராமாட்டிக்ஸில் குட்டாக இல்லை, ஸோ அவங்க வரமாட்டாங்க. அடுத்தது பிக்கு செக் பண்ணுவோமா, பி பாருங்கள், ட்ராமாட்டிக்ஸில் குட்டாக தான் இருக்கார், சிஎஸ்லேயும் குட்டாக தான் இருக்கார். பட் ஹிஸ்ட்ரியில் பாருங்கள், குட்டாக இருக்காரா, இல்லை. ஸோ பியுமே வரமாட்டார். சி ஆல்ரெடி பார்த்துட்டோம், ட்ராமாட்டிக்ஸில் குட்டாக இல்லை, ஸோ சி வரமாட்டார். தென் டி செக் பண்ணுங்கள், டி ட்ராமாட்டிக்ஸில் குட்டாக தான் இருக்கார். தென் கம்ப்யூட்டர் சயின்ஸில் குட்டாக இருக்காரா, குட்டாக இல்லை, ஸோ டி வருவாரா, டியும் வரமாட்டார். இப்போது இந்த ஈங்கிற பர்சனுக்கு செக் பண்ணுங்கள், ட்ராமாட்டிக்ஸில் குட்டாக இருக்கார், கம்ப்யூட்டர் சயின்ஸில் குட்டாக இருக்கார், ஹிஸ்ட்ரியிலையும் குட்டாக தான் இருக்கார். ஸோ நமக்கு யாருங்க வருவா, இந்த இ அப்படின்ற பர்சன் தான் நமக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, ட்ராமாட்டிக்ஸ் மூணுலேயுமே குட்டாக இருக்கார். ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். கிளியராக இருக்கா. நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கொஸ்டின் நம்பர் 4 பாருங்கள், ஹூ இஸ் குட் இன் ஹிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸ். யார் ஹிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸில் குட்டாக இருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 4 தானுங்க, ட்ராமாட்டிக்ஸில் இருக்கக்கூடாது. ஸோ ஏங்கிற பர்சனே செக் பண்ணுங்களேன், அவர் ஹிஸ்ட்ரி இங்கே இருக்கா, தென் ஃபிசிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸ் 4லேயுமே குட்டாக தானே இருக்கார். பாருங்கள், வேறு பேலன்ஸ் இருக்க 4 பர்சனுமே இந்த 4லேயுமே ஃபெமிலியராக இல்லை. ஸோ நமக்கு ஏ அப்படிங்கிற பர்சன் தான் இது எல்லாத்துலேயுமே எப்படி இருக்கார், குட்டாக இருக்கார். ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். கிளியராக இருக்கா. தென் 5th கொஸ்டின் பாருங்கள், ஹூ இஸ் குட் இன் ஃபிசிக்ஸ், ட்ராமாட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். யார் ஃபிசிக்ஸ், ட்ராமாட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸில் குட்டாக இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. செக் பண்ணுவோமா, கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க, ஃபிசிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ட்ராமாட்டிக்ஸா. ஃபிசிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ட்ராமாட்டிக்ஸில் குட்டாக இருக்கணும். செக் பண்ணலாமா, செக் பண்ணுங்கள், ஃபிசிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ட்ராமாட்டிக்ஸ். இங்கே மேலே இருக்க ஃபர்ஸ்ட் 3 காலம்லையும் யாருங்க டிக் சிம்பிள் எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் பிக்கு தானே இருக்குது. ஃபிசிக்ஸ் எங்கே இருக்குது, தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ட்ராமாட்டிக்ஸ். ஸோ யாருங்க வருவா, பி அப்படின்ற பர்சன் தான் இது 3லேயுமே குட்டாக இருக்கார். ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். கிளியராக இருக்கா. நமக்கு கொஸ்டின் இந்த மாதிரி தாங்க கேட்பாங்க, அதை பேஸ் பண்ணி இங்கே நமக்கு ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பட் எக்ஸாமில் நமக்கு வந்து ஒரு கொஸ்டின் அந்த மாதிரி தான் கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு டேபிள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஏன்னா சென்டென்ஸாக பார்க்கும்போது நமக்கு ஒரு டைமே அந்த சென்டென்ஸை திரும்ப ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு டேபிள் ட்ரா பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் செலக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்ப்போமா. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், 5 friends P, Q or ST traveled to 5 different cities of Chennai, Kolkata, Delhi, Bangalore and Hyderabad by different modes of transport of bus, train, aeroplane, car and boat from Mumbai. The person who traveled to Delhi did not travel by boat.
R went to Bangalore by car and Q went to Kolkata by aeroplane. S travelled by boat whereas T travelled by train. Mumbai is not connected by bus to Delhi and சென்னை. நமக்கு சிமிலர்லி ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் பார்த்த மாதிரியே 5 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, PQRST அப்படின்னு ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. இவங்க சென்னை, கொல்கட்டா, டெல்லி, பெங்களூர், ஹைதராபாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 டிஃப்ரெண்ட் பிளேஸுக்கு வந்துட்டு போகிறாங்க. தென் அவங்களுடைய மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்மே பஸ், ட்ரெயின், ஏரோப்ளேன், கார், போட் அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தென் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா மும்பைலேருந்து ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், த பர்சன் ஹூ ட்ராவல் டு டெல்லி டிட் நாட் ட்ராவல் பை போட். டெல்லிக்கு போகிற பர்சன் எதில் ட்ராவல் பண்ணல, போட்டில் ட்ராவல் பண்ணல. தேர்டில் என்ன சொல்கிறாங்க, ஆர் வென்ட் டு பெங்களூர். இங்கேயே நமக்கு சொல்லிட்டாங்க, ஆர் வந்து எங்கே போகிறாரு, பெங்களூர் தான் போகிறாரு. பை கார், எதில் போகிறாரு, காரில் போகிறாரு. தென் கியூ வென்ட் டு கொல்கட்டா பை ஏரோப்ளேன். கியூ வந்து கொல்கட்டாக்கு போகிறாரு, எதில் போகிறாரு, ஏரோப்ளேனில். தென் எஸ் வென்ட் பை போட். ஸோ ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், எஸ் வந்து போட்டில் போகிறாரு. டி எதுலங்க போகிறாரு, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறாரு. ஃபிஃப்த் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், மும்பை இஸ் நாட் கனெக்டட் பை பஸ் டு டெல்லி அண்ட் சென்னை. மும்பையிலேருந்து தானே ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பஸ் ஜேர்னி நமக்கு எங்கே கனெக்ட் ஆகாதுன்னா டெல்லிக்கும் சென்னைக்கும் என்ன ஆகாது, பஸ் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. ஸோ அதனால் நமக்கு பஸ் வந்து டெல்லிக்கும் சென்னைக்கும் இல்லை. ஸோ இது புரிஞ்சிச்சா? இப்போ நம்ம முன்னாடி ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணோம்ல, இந்த சம்முக்கும் நம்ம டேபிள் ஃபார்ம் பண்ணுவோமா? பாருங்கள், 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, யார் இருக்கா, PQRST. இந்த மாதிரி 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நான் இதை 2ஆக பிரிச்சுக்கிறேங்க. ஒன்று வந்துட்டு என்னென்னா அவங்க ட்ராவல் பண்ணுற பிளேஸ், தென் செகண்ட் வந்து மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். ஃபர்ஸ்ட் பார்ப்போமா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட்லேருந்து தான் நமக்கு கொஸ்டினே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பாருங்கள், த பர்சன் ஹூ ட்ராவல் டு டெல்லி டிட் நாட் ட்ராவல் பை போட். ஸோ டெல்லிக்கு போகிற பர்சன் எதில் போகலை, போட்டில் போகலை. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் தேர்ட் பாருங்கள், ஆர் வென்ட் டு பெங்களூர். ஸ்ட்ரைட்டாக கொடுத்துட்டாங்க. ஆர் நமக்கு எங்கெங்கே போகிறாரு, பெங்களூருக்கு போகிறாரு. தென் பை கார், எதில் போகிறாரு, மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் என்னது, கார். தென் Q went to கொல்கட்டா பை ஏரோப்ளேன். Q எங்கே இருக்கார், இங்கே இருக்காரா, எங்கெங்கே போகிறாரு, கொல்கட்டாக்கு போகிறாரு. எதில் ட்ராவல் பண்ணுறாரு, ஏரோப்ளேனில் ட்ராவல் பண்ணுறாரு. ஓகேவா? ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், எஸ் ட்ராவல்டு பை போட். எஸ் எதுலங்க ட்ராவல் பண்ணுறாங்க, போட்டில் ட்ராவல் பண்ணுறாங்க. இங்கே நமக்கு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் கொடுத்துருக்காங்க, போட். வேராஸ் டி ட்ராவல்டு பை ட்ரெயின். டி எங்கெங்கே ட்ராவல் பண்ணுறாரு, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறாரு. இதில் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் இருக்கட்டுங்க. இங்கே பாருங்கள், நமக்கு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருந்தாங்க, போட்டில் ட்ராவல் பண்ணுறவர் எங்கே போகலை, டெல்லிக்கு போகலையா. ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் ஃபிஃப்த்து பாருங்கள், மும்பை இஸ் நாட் கனெக்டட் பை பஸ் டு டெல்லி ஆர் சென்னை. நமக்கு 4 மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்துடுச்சு, ரிமைனிங் இருக்க நமக்கு பஸ் தான். ஸோ பி வந்து பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஆனால் எங்கே போனாருன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ நமக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் எங்கே கிடையாது, டெல்லிக்கும் சென்னைக்கும் கிடையாது. ஸோ பாருங்கள், டெல்லிக்கும் சென்னைக்கும் இல்லைனா ஆல்ரெடி நம்ம கொல்கட்டா நோட் பண்ணியாச்சு, பெங்களூர் நோட் பண்ணியாச்சு. டெல்லிக்கும் பஸ் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, சென்னைக்கும் பஸ் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது ஹைதராபாத் தானே. ஸோ இவர் எங்கே போயிருப்பார், ஹைதராபாத் தான் போயிருப்பார். தென் எஸ்என்டி இருக்காங்களா, பாருங்கள். இப்போ எஸ்ஸுக்கு நோட் பண்ணுவோமா, எஸ் ட்ராவல் பை போட். ஸோ போட்டில் தான் போகிறாரு. ஆனால் நமக்கு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, த பர்சன் ஹூ ட்ராவல் டு டெல்லி டிட் நாட் ட்ராவல் பை போட். ஸோ டெல்லிக்கு போகிற பர்சன் போட்டில் போகலன்னா ஆப்வியஸாக டெல்லிக்கு போனது யாராங்க இருப்பா, டிஆர் இருப்பார். எதில் போயிருப்பார், ட்ரெயினில் போயிருப்பார். நமக்கு பேலன்ஸ் இருக்க ஒரே சிட்டி என்னது, சென்னை தானே. ஸோ எஸ் வந்து சென்னைக்கு போயிருப்பார் பை போட். இப்போ கிளியராக இருக்கா? இவங்க சொல்லியிருக்க கொஸ்டின் படி நம்ம எல்லாமே, இவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் படி நம்ம எல்லாமே ஃப்ரேம் பண்ணியாச்சு. இப்போ கொஸ்டின் என்னதுன்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோவிங் காம்பினேஷன் ஆஃப் பர்சன் அண்ட் மோட் இஸ் நாட் கரெக்ட். எது வந்து கரெக்ட் இல்லை, இன்கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. செக் பண்ணலாமா? பீன்றவர் பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணாரான்னு கேட்குறாங்க. பாருங்கள், பி எங்கே இருக்கார், இங்கே இருக்கார். பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்ட். செகண்ட் பாருங்கள், ஆப்ஷன் பி, கியூ வந்து ஏரோப்ளேனில் ட்ராவல் பண்ணுறாருன்னு கொடுத்துருக்காங்க. கியூ இங்கே இருக்காரு, எதில் ட்ராவல் பண்ணியிருக்காரு, ஏரோப்ளேனில் தான் ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஸோ பியுமே கரெக்ட். தென் ஆப்ஷன் சி பாருங்கள், ஆர் ட்ராவல் பை கார். ஸோ ஆர் வந்து காரில் தான் ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஸோ ஆப்ஷன் சியும் கரெக்ட். ஆப்ஷன் டி பாருங்கள், எஸ் வந்து போட்டில் ட்ராவல் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. எஸ் இங்கே இருக்காரு, எதில் தான் ட்ராவல் பண்ணியிருக்காரு, போட்டில் தான் ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஸோ ஆப்ஷன் டியுமே கரெக்ட். நமக்கு இன்கரெக்ட் தானே கேட்டிருக்காங்க. பாருங்கள், டி என்ன சொல்லியிருக்காங்க, ஏரோப்ளேனில் ட்ராவல் பண்ணாருன்னு கொடுத்துருக்காங்க. பட் டி எதில் ட்ராவல் பண்ணியிருக்காரு, ட்ரெயினில் தானே ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஸோ ஆப்ஷன் இ தான் நமக்கு இன்கரெக்ட். கிளியராக இருக்கா? இந்த மாதிரி தாங்க சால்வ் பண்ணணும். நமக்கு எது கரெக்டுன்னு கேட்பாங்க, இன்கரெக்ட்னும் கேட்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பினேஷன் இஸ் ட்ரூ ஃபார் எஸ்.
ஸோ எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த காம்பினேஷன், அதாவது அவர் எந்த பிளேஸுக்கு போகிறாரு, தென் அதுக்கு எந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன்லாம் பார்க்க வேணாம், டிரெக்டாக எஸ்ஸுக்கு வாங்க. எஸ் எங்கே இருக்கார், இங்கே இருக்கார். எங்கே போயிருக்காரு, சென்னைக்கு போட்டில் போயிருக்காரு. ஸோ ஆப்ஷன் பாருங்கள், சி. சென்னைக்கு போட்டில் தானே போயிருக்காரு. ஸோ எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பினேஷன் ஆஃப் பிளேஸ் அண்ட் மோட் இஸ் நாட் கரெக்டுன்னு கேட்குறாங்க. எந்த பிளேஸும் அதுக்கான மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டும் இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. செக் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு நமக்கு டெல்லியும் பஸ்ஸும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், நமக்கு டெல்லி எங்கெங்க இருக்குது, டெல்லி வந்து இங்கே இருக்குது. ஸோ நமக்கு டி தான் டெல்லிக்கு போயிருக்காரு. எதில் போயிருக்காரு, ட்ரெயினில் தானே போயிருக்காரு. ஸோ நம்ம பாருங்கள், அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, டெல்லிக்கு பஸ்ஸில் போயிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம 5th ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தோம் பஸ் ஃபெசிலிட்டி டெல்லியிலையும் சென்னையிலையும் இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ எது இன்கரெக்ட், ஆப்ஷன் ஏ. 4th கொஸ்டின் பாருங்கள், த பர்சன் ட்ராவலிங் டு டெல்லி வெண்ட் பை விச் ஆஃப் த ஃபாலோயிங் மோட். டெல்லிக்கு போன பர்சன் என்ன மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணாருன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம டி தானே பார்த்தோம். பாருங்கள், டெல்லி நமக்கு இங்கே இருக்கா. ஸோ அவர் என்ன டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணியிருக்காரு, ட்ரெயின் தானே யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ 4th கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும், ஆப்ஷன் பி, ட்ரெயின். தென் 5th கொஸ்டின் பாருங்கள், ஹூ அமாங் த ஃபாலோயிங் ட்ராவல் டு டெல்லி. ஸோ டெல்லிக்கு போன அந்த பர்சன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. செக் பண்ணலாமா? டெல்லி இங்கே இருக்குது, அதுக்கு போன பர்சன் யாருங்க, டி தானே. ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். கிளியராக இருக்கா? இந்த மாதிரி டேபிள் ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் செலக்ட் பண்ண ஈஸியாக இருக்குங்க. அதுக்காக தான் டேபிள் வந்து ஃபார்ம் பண்ண சொல்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? கொஸ்டின் பாருங்கள், there is a group of 5 persons A, B, C, D and E. One of them is horticulturist, one is a physicist, one is a journalist, one is an industrialist and one is an advocate. Third பாருங்கள், 3 of them A, C and advocate prefer tea to coffee and 2 of them B and the journalist prefer coffee to tea. The industrialist and D and A are friends to one another but 2 of them prefer coffee to tea. லாஸ்ட் பாருங்கள், த ஹாரிகல்ச்சரிஸ்ட் இஸ் சீஸ் பிரதர். நமக்கு 5 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ABCDEன்னு 5 பர்சன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் ப்ளஸ் அவங்களுடைய ப்ரொஃபஷன் கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் டேபிள் ஃபார்ம் பண்ணுவோமா? ABCDE 5 பர்சன் இருக்காங்க. அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் ப்ளஸ் அவங்க என்ன ப்ரொஃபஷன். ஃபர்ஸ்ட் பாருங்கள், இப்போ இதெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், 3 of them AC and advocate prefer tea to coffee. ஸோ AC அப்புறம் advocate இவங்க 3 பேருமே எதுங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க, டீயை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ ஏ வந்து டீ ப்ரிஃபர் பண்ணுறாரா, தென் சியுமே டீ தான் ப்ரிஃபர் பண்ணுறாரு. தென் இந்த அட்வொகேட் யாருன்னு நமக்கு தெரியாது, அவருமே டீ தான் ப்ரிஃபர் பண்ணுறாரு. அது அப்படியே இருக்கட்டும், யாருன்னு பார்ப்போம். அடுத்து என்ன சொல்கிறாங்க, 2 of them B and the journalist prefer coffee to tea. இவங்க எது ப்ரிஃபர் பண்ணுறாங்க, காஃபி. ஸோ யாருங்க, பி வந்து காஃபி ப்ரிஃபர் பண்ணுறாரு. அண்ட் நமக்கு இந்த ஜேர்னலிஸ்ட் யாருன்னு தெரியாது, அவருமே என்ன ப்ரிஃபர் பண்ணுறாரு, காஃபி தான். 4th ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அண்ட் டி அண்ட் ஏ ஆர் ஃப்ரெண்ட்ஸ் டு ஒன் another பட் 2 of them prefer coffee to tea. யார் 3 பேருங்க ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க, இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இவர் யாருன்னு நமக்கு தெரியாது, அண்ட் டி அண்ட் ஏ இவங்க 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸ். இவங்க என்ன ப்ரிஃபர் பண்ணுறாங்க, இவங்க 3 பேரில் 2 பேர் வந்து காஃபியை ப்ரிஃபர் பண்ணுறாங்களாம். ஆல்ரெடி ஏ வந்து டீ தான் ப்ரிஃபர் பண்ணுறாரு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போது இந்த டி இருக்கார் பாருங்கள், இவருமே காஃபியை தான் ப்ரிஃபர் பண்ணுறாரு. கிளியராக இருக்கா? இப்போ அப்படியே இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன், ஏ, சி அண்ட் அட்வொகேட் ப்ரிஃபர் டீன்னு சொல்லியிருக்காங்களா. அப்போது அந்த பேலன்ஸ் இருக்க அட்வொகேட் யாருங்க, ஈயா தான் இருப்பார். அவர் என்ன ப்ரிஃபர் பண்ணுறாரு, டீ. இப்போது ஈயோடைய ப்ரிஃபரன்ஸ் தெரிஞ்சிருச்சு அண்ட் அவருடைய ப்ரொஃபஷனுமே தெரிஞ்சிருச்சு. பாருங்கள், அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, த ஹாரிகல்ச்சரிஸ்ட் இஸ் சீஸ் பிரதர்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ அப்போ சி அப்படின்றவர் ஹாரிகல்ச்சரிஸ்ட் கிடையாது. ஸோ அவருடைய ப்ரொஃபஷன்றது வேறு. இப்போ அகைன் ஒன்ஸ் ரீட் பண்ணுங்கள். இப்போ ஆல்ரெடி நம்ம இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க அட்வொகேட் யாருன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. பி அண்ட் த ஜேர்னலிஸ்ட் ப்ரிஃபர் காஃபி டு டீன்னு சொல்லியிருக்காங்களா. இங்கே நமக்கு காஃபி யாருங்க ப்ரிஃபர் பண்ணுறா, பியும் இந்த டியும் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. பாருங்கள், பி அண்ட் த ஜேர்னலிஸ்ட்னா இந்த ஜேர்னலிஸ்ட் யாராக இருப்பாங்க, டியாக தானே இருப்பாங்க. ஸோ ஜேர்னலிஸ்ட் யார், டி. ஓகேவா? அடுத்து தேர்ட் பாருங்கள், இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அண்ட் டி அண்ட் ஏ ஆர் ஃப்ரெண்ட்ஸ் டு ஒன் another பட் 2 of them prefer காஃபி டு டீன்னு சொல்லியிருக்காங்களா. இப்போது டியும் ஏவும் நமக்கு டி, ஏ அந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸ்ன்னு தெரியும். அதில் 2 பேர் காஃபி ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ டியும் ஏவும் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இல்லை அப்படின்னா நமக்கு இந்த பிசியில் தான் யாரோ இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரில் தான் யாரோ இண்டஸ்ட்ரியலிஸ்ட். அதுலேயும் பாருங்கள், ஹாரிகல்ச்சரிஸ்ட்னு ஒரு ப்ரொஃபஷன் இருக்குல்ல, அப்போ ஆப்வியஸாக அது யார் இருப்பா, ஏ தான் இருப்பார். ஓகேவா?
ஸோ இந்த ஹாரிகல்ச்சரிஸ்ட் யாருடைய பிரதர்ன்னு சொல்கிறாங்க? சியோடைய பிரதர்ன்னு சொல்கிறாங்களா? நமக்கு இந்த ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் படி இந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் டியும் ஏ 3 பேரும் தான் ஃப்ரெண்ட்ஸு. அப்போது ஆப்வியஸாக இந்த சி யாரோட ஹாரிகல்ச்சரிஸ்ட் அப்படின்றது சியோடைய பிரதர்ன்னு சொல்கிறாங்க. அப்போ சியோடைய பிரதராக யாருங்க இருப்பா? ஏ இருப்பாரா? ஏன்னா ஏவும் சியும் தான் பிரதர்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இவருடைய ப்ரொஃபஷன் என்னவாக இருக்கும்? ஃபிசிசிஸ்ட்டாக இருக்குமா? ஸோ நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது சி தான். இவர் தான் யாராக இருப்பா? இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருப்பார். கிளியராக இருக்கா? ஹாரிகல்ச்சரிஸ்ட் வந்து சியோடைய பிரதர்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போது சி யாராக தான் இருக்க முடியும்? ஃபிசிசிஸ்ட்டாக தான் இருக்க முடியும். ஏன்னா இண்டஸ்ட்ரியலிஸ்ட் டியும் ஏவும் ஃப்ரெண்ட் அப்படின்னா யாருங்க அப்போ ஃப்ரெண்டாக இருப்பா? பி, டி, ஏ 3 பேர் தான் ஃப்ரெண்டாக இருந்திருப்பாங்க. இப்போ கிளியராக இருக்கா? இப்போ கொஸ்டின் சால்வ் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஹூ இஸ் ஹாரிகல்ச்சரிஸ்ட்? யாருங்க? யார் ஹாரிகல்ச்சரிஸ்ட்டாக இருக்கா? பாருங்கள் ஏ. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். கிளியராக இருக்கா? நெக்ஸ்ட் பாருங்கள். ஹூ இஸ் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்? யாருங்க இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு? பி தானே. ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் குரூப்ஸ் இன்க்ளூட்ஸ் அ பர்சன் ஹூ லைக்ஸ் டீ பட் இஸ் நாட் அன் அட்வொகேட்? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? அ பர்சன் ஹூ லைக்ஸ் டீ அப்படின்னா அங்கே இருக்கவங்கள யாருக்கு வந்து டீ வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க பட் இஸ் நாட் அன் அட்வொகேட். அவங்க அட்வொகேட்டாக இருக்கக்கூடாது. பாருங்கள், செக் பண்ணுவோமா? ஏவும் சியும் இ 3 பேர் தான் டீ வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதில் அட்வொகேட்டாக இருக்கக்கூடாதுன்னா நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது ஏவும் சியும் தானே. ஸோ ஆப்ஷனில் என்ன இருக்கணும்? ஏசின்னு இருக்கணும். செக் பண்ணுவோமா? பாருங்கள், ஆப்ஷன் ஏ ஏசிஇன்னு இருக்குது. இ அங்கே அட்வொகேட் தான். ஸோ வரமாட்டாங்க. டிஇன்னு இருக்குங்க. இங்கேயும் இ இருக்காரு. தென் ஆப்ஷன் சியில் பிசிஇன்னு இருக்காங்க. தென் ஆப்ஷன் டியில் பிடி. நமக்கு ஆப்ஷன் என்ன தான் இருந்திருக்கணும்? ஏவும் சியும் தான் டீ ப்ரிஃபர் பண்ணுறவங்க. ஸோ நமக்கு நன் ஆஃப் தீஸ் தான் ஆன்சர். கிளியராக இருக்கா? ஹூ இஸ் அ ஃபிசிசிஸ்ட்? யாருங்க ஃபிசிசிஸ்ட்? செக் பண்ணுங்கள். பாருங்கள், சி. சி தானே ஃபிசிசிஸ்ட். ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள். விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ் கிவன் above is superfluous? அப்படின்னா என்னென்னா நமக்கு கொடுத்துருக்க அந்த 5 ஸ்டேட்மெண்ட்டில் எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லாமையே நம்மளால் அந்த டேபிளை ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னெல்லாம் நமக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க? 3, 4, 2, 5 கொடுத்துருக்காங்க. அதாவது செகண்டா, தேர்டா, ஃபோர்த்தா, ஃபிஃப்த்தா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பட் நீங்கள் பாருங்கள், நமக்கு இந்த 5 ஸ்டேட்மெண்ட்லேயுமே ஏதாவது ஒன்று வந்துட்டு யாராவது ஒருத்தங்களை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. கிளியராக இருக்கா? ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ரொஃபஷன் சொல்கிறாங்க. தேர்டில் வந்து யார் டீ ப்ரிஃபர் பண்ணுறா, யார் காஃபியை ப்ரிஃபர் பண்ணுறா அப்படின்னு ப்ரிஃபரன்ஸு சொல்கிறாங்க. தென் ஃபோர்லேயுமே அவங்களுடைய ப்ரொஃபஷனையும் சொல்லியிருக்காங்க, ப்ரிஃபரன்ஸையும் சொல்லியிருக்காங்க. தென் ஃபிஃப்த்தில் அண்ட் யார் வந்து எப்படி ரிலேட் பண்ணுறாங்க அப்படின்றதுமே சொல்லியிருக்காங்களா. ஸோ நமக்கு இங்கே எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே எப்படி தாங்க இருக்குது, நமக்கு தேவையானதாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப சூப்பர்ஃப்ளூயஸாக நமக்கு எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே இல்லை. ஸோ இதுக்கு ஆப்ஷன் என்னென்னா நன் ஆஃப் தீஸ். கிளியராக இருக்குங்களா? இந்த மாதிரி தான் நமக்கு கிளாஸிஃபிகேஷனில் நமக்கு கொஸ்டின் வருங்க. இங்கே வந்து நம்ம 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம்ல, அந்த மாதிரி அவங்க ஒரு ஃபுல்லாக ஒரு 5 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னா அதுலேருந்து நமக்கு ஒரே கொஸ்டின் தான் கேட்பாங்க. பட் அதுக்கு நம்ம ஃபுல்லாகவே ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணணும். இல்லை வேறு ஏதாவது அவங்க வந்து நம்ம ஒரு 3 சம் பார்த்தோம்லங்க, இந்த மாடல் தான் நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. இதே மாதிரி நமக்கு நிறையா சம்ஸ் இருக்குங்க. பட் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னா இந்த மாதிரி தான் நமக்கு கொஸ்டின் வரும். இப்போ ஒரு ஐடியா இருக்குல்ல. ஸோ இதோட டைப் 1 வந்து கம்ப்ளீட் ஆகுதுங்க. நமக்கு டைப் 2 சீட்டிங் ஆர் பிளேசிங் அரேஞ்ச்மெண்ட் நம்ம அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். தேங்க்யூ.